ஏய் என்னடி குழந்தைய அந்த அடி அடிக்கிற? என் ஹார்ட் ஹர்ட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. அடி சரினா நீ எங்கடி எங்க என் பொண்டாட்டி? வா வான்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் உடனே வந்து ஏறிட்டேன். இவ்வளவு பெருசா இருக்கே, அறிவு கொஞ்சமாவது இருக்கா? இருந்தாலும் இப்ப உன்கிட்ட பேசல, இந்த ஆள் கிட்ட தான் பேசணும். அவன் கூட உன்கிட்ட தானா? தாவா எவ்வளவு நாளா இந்த ஷார்ட் ஃபிலிம் நடக்குது? ஒன்னு போட்டனு இருக்கிற பல்லெல்லாம் அப்படியே கொட்டிக்கும். ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒண்ணும் இல்ல. உள்ள வா, மெயின் பிக்சரை காட்டுறேன். வா போலாம். அப்பா அப்பா அறிவு இருக்கா? கட்டிக்கிட்ட துணியோட நீலவனியை கடத்திட்டு வரலாமா? அம்மா மாதிரி இருக்கான்னு சொன்னது நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. இந்த பொண்ணு என் பொண்ணுக்கு சமம். சாரி டாடி. நிறுத்து. ஏய் யாரா இங்க இவரோட பையனோட அப்பா? சாரி சார். எவன்டா இங்க அட்வொகேட் நாராயண? எவன்டா? நான் தான்டா. என்னடா சொல்லுடா. நான் எவன்டான்னு தான் கேட்டேன். இவன் நான் தான்டா. எவன்டா சொல்றா அப்படிங்கிறான். திமிரு சார். சார் நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க, நான் வந்து கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். என் பையன் தான் உங்க பையன்னு வெளியில ஒரு பேச்சு இருக்கு. ஹவ்? இப்ப இது என்னடா புது ஆங்கிள்? வெயிட். கன்ஃபியூஷனை நான் கிளியர் பண்றேன். உங்களோட ஆங்கிள் அஸ்வின் உங்க பிள்ளை, என் அண்ணனோட ஆங்கிள் அஸ்வின் அவர் பிள்ளை, ஏன் ஆங்கிள் அஸ்வின் ஃபர்ஸ்ட் இவர் பிள்ளை. இத்தனை ஆங்கிள் இருக்கா? அப்படின்னா உன் ஆங்கிள் நான் யாருமா? உங்க மருமக மாமா. அம்மா, என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அட்லீஸ்ட் என் ஆங்கிள் என் பையனுக்கு கல்யாணமான விஷயமாவது எனக்கு தெரியும். உன் ஆங்கிள் உனக்கு எதுவுமே தெரியாத முட்டா பையலா இருக்கு. ஏய், இப்ப என் கண்ணாலேயே உங்க எல்லாரையும் சுட்டு தள்ள போற பாரு. என்ன பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். அவனா நானே அப்பா, எங்க அப்பா மேல எவடா கைய வைக்கிறீங்க? கண்ணா, நீ எமோஷன்ல என்ன அப்பான்னு ஒத்துக்கிட்டடா. நான் ஒத்துக்கிறது என்னப்பா, நீதான்ப்பா என் அப்பா. ஐ லவ் யூ ராஜா. அர்ஜுன், என்னடா நடக்குதுங்க? ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது யார? நீலவேணிய. அப்புறம் ஏன்டா போய் சொன்ன? நீலவேணிய காதலிக்க ஒரே ஒரு பொய் தான்ப்பா சொன்னேன். ஆனா அந்த பொய்ய சமாளிக்க அதுக்கப்புறம் நிறைய பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. சேச்சா, அப்பா புள்ளைக்கெல்லாம் என்னடா மன்னிப்பு? நீலவேணி தான்டா என் மருமக. நான் உன்னை எவ்வளவு நம்பி இருந்த, நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன அர்ஜுன்? ஒரு பொய்யால ஒரு நல்லது நடந்தப்போ அது உண்மையிலே நல்ல விஷயம்னு எனக்கு தோணுச்சு. நான் அன்னைக்கு மட்டும் அந்த பொய்ய உன்கிட்ட சொல்லலன்னா இன்னைக்கு நீ என் லைஃப்ல இருந்திருக்க மாட்டேன். அது மட்டும் நடந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கையே இல்லாம போயிருக்கும். உங்க அக்காவை கொடுத்த குடும்பம் வேணா மோசமானதா இருக்கலாம், ஆனா எல்லா குடும்பமும் அப்படி கிடையாது. எங்க குடும்பம் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். மச்சான், இவரு என் அப்பா, இவரு என் அண்ணன், அவங்க என் அண்ணி. இது என் குடும்பம். அழகான குடும்பம். காம்ப்ரமைஸ் ஆயிடுங்க. எவன்டா என் புள்ளைய ஒண்ணு இல்லாதவன் சொன்னது? என் புள்ள ஒண்ணு இல்லாதவன் இல்ல. என் சொந்த ஊரு கோயம்புத்தூர். பீளமேட்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அது லட்சக்கணக்கில் போச்சு, நாங்க லட்சாதிபதிங்க. இப்ப கோடி கணக்கில் போகுது, நாங்க கோடீஸ்வரனாக்கு. டாடி, ஏன் இது வரைக்கும் நீ சொல்லவே இல்ல? சொல்லி இருந்தா இப்ப நமக்கு திருவோடு தாண்டா மிச்சமா இருக்கு. கன்ஃபியூஷன் எல்லாம் இப்ப கிளியர் ஆனதுனால நான் உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்க ரெண்டு பேருக்கும் உங்கள மாதிரியே புள்ளைங்க பிறந்து நீங்க ரெண்டு பேரும் எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்களோ, உங்களை விட அதிகமா டார்ச்சர் பண்ணணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்றேன். நல்ல ஆசீர்வாதம் பண்றோம். எங்க ரெண்டு பேருக்கும் எங்கள மாதிரியே